சைத்தான் எப்போதும் நுணுக்கங்களில்தான் இருப்பான் என்பார்கள் ப்ரோ. ஆனால் அந்த சைத்தானே சலித்து போயிருந்தால் என்ன ஆகும்? தி விச்சர் 3 மூலம் நம் ஆத்மாவில் ஒரு உலகத்தையே வரைந்தவர்கள், நைட் சிட்டியின் வலியை உணர வைத்தவர்கள். அவர்கள் இந்த ஏஐ ஹைப்பை, இந்த புரட்சி என்று சொல்லப்படுவதை பார்த்து சும்மா பெருமூச்சு விட்டால் என்ன ஆகும்? இனிமேல் கேம்கள் உருவாக்கப்படாமல் வெறும் அசம்பிள் மட்டும் செய்யப்படும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் போய்க்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிக்சலும் கச்சிதமாக இருக்கும், ஒவ்வொரு கட்டமைப்பும் குறையின்றி இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வெறுமையாக இருக்கும். இது வெறும் கோட் பற்றியதல்ல மாமா. இதுதான் தி விச்சர் 3இல் நீங்கள் முதலில் காலடி எடுத்து வைத்தபோது ஏற்பட்ட அந்த உணர்வு. அதுதான் மனிதனின் கைவண்ணம், உயிர். இப்போது அந்த உயிரை கொடுத்த இயக்குனர் கொன்ராட் டொலாஸ்கிவிச் ஒரு சவாலை வீசியுள்ளார். அவர் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிடமும் சொல்கிறார், உங்களால் உயிரை கோட் செய்ய முடியாது. இதன் முக்கிய மோதல் மனிதன் வர்சஸ் ஏஐ அல்ல, அது ரொம்ப சாதாரணம். உண்மையான மோதல் AAA இண்டஸ்ட்ரியை கிழித்து கொண்டிருப்பது அளவு வர்சஸ் உயிர். அந்த நம்பர்களை பாருங்கள். 300 மில்லியன் ஸ்பைடர்மேன் 2க்கு, ஒரு கால் ஆஃப் டியூட்டிக்கு மொத்தமாக 700 மில்லியன். செலவுகள் பைத்தியக்காரத்தனமாக வேகமாகிறது. ஒவ்வொரு புதிய கன்சோல் தலைமுறையும் பெரிய மேப், அதிக கிராஃபிக்ஸ், சுடுவதற்கு அதிக விஷயங்கள், அதிக பொருட்களை ரெண்டர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறது. பண பற்றாக்குறை என்பது ஓடி ஒளிய முடியாத ஒரு பயங்கரமான எதிரி. இப்போது கணக்கு சரியாக வரவில்லை என்பதால் ஸ்டூடியோக்கள் பயப்படுகின்றன. தொழில்நுட்பம் வளரும் வேகத்திற்கு இணையாக மனித உழைப்பை அதிகரிக்க முடியாது. அப்படியானால் எளிதான வழி என்ன? ஏஐ 5000 குப்பை தொட்டிகளை உருவாக்க, திரும்ப திரும்ப வரும் C# கோடுகளை எழுத, பிளேயர்கள் கீழே விழ வாய்ப்புள்ள ஒரு சிறு மேஷ் இடைவெளியை தேடி QA செய்வதை ஆட்டோமேட் செய்ய இதை பயன்படுத்தலாம். டொமாஸ்கிவிச்சின் ரெபல் வுல்ஃப் ஸ்டூடியோ உண்மையில் இந்த இடைவெளிகளை சரிபார்க்க ஏஐயை பயன்படுத்துகிறது. இதுதான் மோதல். செலவுகளை குறைக்க, சலிப்பூட்டும் விஷயங்களை ஆட்டோமேட் செய்ய துடிக்கும் நிர்வாகிகளின் அவசரம் vs ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக உருவாக்க துடிக்கும் கலைஞனின் அடிப்படை தேவை. அந்த மோதல் இன்னும் கடுமையாகிறது பாஸ். எப்போது என்றால், ஆன்மா இல்லாத இந்த கச்சிதத்தை சந்தை நிராகரிக்கும் போது. அவர்கள் இதை ஏஐ ஸ்லாப் என்கிறார்கள். Black Ops 7ஐ நினைவிருக்கிறதா? பிளேயர்கள் அந்த அங்கங்கே இருக்கும் ஏஐ உருவாக்கிய குறியீடுகளை பார்த்தார்கள். மொத்த ஹைப்பும் சல்லடை கண்களாய் கீழே கொட்டியது. ஸ்டூடியோ கிப்லி ஸ்டைலை காப்பி எடுத்திருக்கிறார்கள் ப்ரோ. 300 மில்லியன் கேமுக்கு சுலபமாக செய்யப்பட்ட குப்பையை ஒரு கேமருக்கு முழு விலைக்கு கொடுக்க முடியாது. அது செயல்திறன் அல்ல, அது நிறுவன அவமதிப்பு. மோதல் எளிதானது. எங்களுக்கு மெஷீனின் தொழில்நுட்ப செயல்திறன் வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் மனிதனின் தவறுகளையும் நாங்கள் விரும்புகிறோம். என்ன, இது வெறும் தொழில்நுட்ப விவாதம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது அசல் உக்கிரமான வருத்தம் மற்றும் ஏமாற்றம். ஒரு பிளேயரின் உணர்ச்சி தேவை என்பது மரியாதை மற்றும் உண்மைத்தன்மையாகும். ஒரு பிளேயரின் செல்வத்தை பகிரும்போது வெறும் கோடு மட்டும் வாங்கவில்லை. டெவலப்பர்களின் தூக்கமில்லாத இரவுகள், ஒரே ஒரு வசனத்திற்காக எழுத்தாளர் போட்ட சண்டை, டெக்ஸ்சர் கலைஞரின் பெருமை, இதையெல்லாம் சேர்த்து வாங்குகிறோம். மனித உழைப்பால் உருவான ஒரு கேம் வேண்டும், ஒரு சர்வர் ஃபார்ம் 5 வினாடிகளில் ரெண்டர் செய்த கேம் அல்ல. இரண்டாவது புரட்சி. டெவலப்பர்களிடமிருந்து வரும் உணர்வு என்ன? அது பயம் மற்றும் கோபம். பால்டர்ஸ் கேட் 3இன் நடிகை ஜெனிஃபர் இங்கிலீஷ் சொன்னது சரிதான். தவறுகள் அழகாக இருக்கின்றன. அந்த சீரற்ற, சற்று விலகிய அனிமேஷன், அந்த ஒரு விசித்திரமான வாய்ஸ் லைன், அதுதான் கையெழுத்து. ஏஐ பொறுப்பேற்கும்போது அது எல்லா விளிம்புகளையும் மென்மையாக்குகிறது, எல்லா கேரக்டரையும் நீக்குகிறது. அது தொழில்நுட்ப ரீதியாக கச்சிதமானது, ஆனால் உணர்ச்சி ரீதியாக வெறுமையானதை விட்டுச் செல்கிறது. பயம் நிஜமானது நண்பா. சாக் ஆஃப்ட்ரா நடிகர் சங்கம் CCC கட்டமைப்பை, சம்மதம், இழப்பீடு, கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டியிருந்தது. ஏனெனில் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு குரல் நடிகரையும் ஒரு டிஜிட்டல் ஆவியால் மாற்றுவதற்கு வரிசையில் நின்றது. ஒரு சிந்தட்டிக் குரலை பயன்படுத்துவது மனிதரை பணியமர்த்துவதை விட அதிக புத்திசாலித்தனமானதாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் அதை மிகவும் விலையுயர்ந்ததாக ஆக்குகிறார்கள். அது ஒரு அவநம்பிக்கையான சுய பாதுகாப்பு நடவடிக்கை. பயனற்றதாகி விடுவோமோ என்ற பயத்திற்கு எதிரான ஒரு கேடயம். ஒட்டுமொத்த விவாதமும் பல வருட கலைத்திறமையை ஒரு பிராம்ப்டாக குறைப்பதை பற்றிய கோபத்தால் தூண்டப்படுகிறது. இதோ அந்த திருப்பம், வயிற்றில் அடிக்கும் பஞ்ச்லைன். எதிர்பாராத உண்மை என்னவென்றால், ஏஐ நம்மை மாற்றிவிடும் என்பதல்ல. எதிர்பாராத உண்மை என்னவென்றால், ஏஐ சலிப்பூட்டும் விஷயங்களுக்கு ஒரு புதிய, உயர்ந்த அடித்தளத்தை அமைக்கிறது என்றுதான்.
யோசித்து பாருங்கள், இன்னும் ஒரு வருடத்தில் ஒவ்வொரு கேமிலும் குறைபாடற்ற மெஷ்கள், இடைவெளிகள் இருக்காது, கோடு மேம்படுத்தப்பட்டிருக்கும். அந்த தொழில்நுட்ப கச்சிதம் எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்சமாக மாறும். அதுதான் புதிய விதிகள். உண்மையில் எதிர்பாராதது என்னவென்றால் அதுதான் மனித தவறு. ஒரு நபர் இதை உண்மையில் செய்தார் என்றதற்கான வெளிப்படையான அடையாளம். உயிர் என்பது மிகவும் அரிதான பொருளாக, இறுதி ஆடம்பர பிராண்டாக மாறும். எந்திரம் எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்ய முடிந்தால் எந்திரத்தால் செய்ய முடியாத விஷயங்களில்தான் மதிப்பு இருக்கும். வேண்டுமென்று எடுக்கப்பட்ட கலைத்தேர்வு, விசித்திரமான புத்திசாலித்தனமான கதை அபாயம், கைவினை செய்யப்பட்ட கதையின் உணர்ச்சி தாக்கம். இந்த வரியை ஒரு மனிதன் வரைந்தான், இந்த உரையாடலை ஒரு மனிதன் எழுதினான், ஒரு மனிதன் தனது தனிப்பட்ட வலியை இந்த கதாபாத்திரத்தில் ஊற்றினான் என்று பெருமையுடன் சொல்லும் ஸ்டூடியோக்கள்தான் பிரீமியம் சந்தையில் வெற்றி பெறும். ஜேக்கப் நவோக் கூறியது போல, குறைந்த செலவில் வைரலாகும் தளங்களில் ஜென்செட் விரும்பும் ஏஐ குப்பை. அது ஒரு வேறுபட்ட தயாரிப்பு, ஒரு தூக்கி எறியக்கூடிய மீம். எதிர்பாராத திருப்பம் என்னவென்றால் அது ஏஐ கேம்களில் உண்மையான கலைக்கான பசியை மட்டுமே அதிகரிக்கிறது. குறைந்த விலையில் வைரலாகும் குப்பை அதிக விலையுள்ள மனித கலையை மேலும் மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த டிஜிட்டல் புயலில் நாம் தப்பிப்பிழைக்க தேவையான மாற்றம் என்ன? அது குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு மாறுவது. மாற்றம் என்பது ஏஐ ஒரு இறுதி முதலாளி அல்ல, அது ஒரு புதிய அதிக சக்தி வாய்ந்த கருவி தொகுப்பு என்பதுதான். டொமாஸ்கிவிச் போன்ற புத்திசாலியான பிளேயர்கள் அதை தடை செய்யவில்லை, அவர்கள் அதை ஒரு பயனாட்டு ஸ்லாட்டில் வைக்கிறார்கள். அவர்கள் சலிப்பூட்டும் வேலையின் குப்பை கும்பலை அகற்றார்கள். எனவே அவர்களின் மனித கலைஞர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் கேம் நன்றாக இருக்கிறதா என்ற முக்கியமான இலக்கில் கவனம் செலுத்த முடியும். மனிதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் கட்டளை, அதுதான் மந்திரம். நாம் மனிதர்களை அகற்றவில்லை, நாம் அவர்களை கிரியேட்டிவ் சூப்பர்வைசர்களாக மாற்றுகிறோம். 5000 குப்பை தொட்டிகளை வரைகிற வேலையிலிருந்து அவர்களை நிறுத்தி சிறந்த ஏஐ உருவாக்கிய 5000 அசட்ஸை கியூரேட் செய்யும் மனிதனின் நோக்கத்தின் ஒரு அடியால் ஆன்மாவை ஏமாற்றுகிறோம். மனிதனின் பங்கு இறங்கவில்லை, அது வளர்கிறது. அது ஒரு கைமாறு தொழிலாளரிலிருந்து ஒரு மாஸ்டர் டைரக்டராக மாறுகிறது. அவர் அதிக திறமையுள்ள இயந்திரத்தில் குறைபாட்டை எங்கே வைக்க வேண்டும், மனச்சோர்வை எங்கே வைக்க வேண்டும் என்று துல்லியமாக சொல்கிறார். முடிவில் இது தொழில்நுட்பம் வெற்றி பெறுவதை பற்றியதல்ல, இது மனிதநேயம் தன்னை வேறுபடுத்திக் கொள்வதை பற்றியது. எல்லோரும் 4K 120 FPSஇல் இயங்கும்போது ஒரு புராண கதையையும் சாதாரண ஃபில்லரையும் பிரிப்பது நீங்கள் சொல்லும் கதையும் நீங்கள் விட்டுச் செல்லும் உணர்ச்சியும் தான். எல்லோரும் கோடை தானியமாக்க முடியும் ப்ரோ, ஆனால் அவர்களால் ஒருபோதும் புராணத்தை தானியமாக்க முடியாது.